நான் குண்டலினியை எழுப்ப விரும்புகிறேன். அது இன்னும் விழித்தெழவில்லை. நான் தவறு செய்கிறேனா? தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள். ஜெகதீஷ் பையா, குண்டலினி உங்களுக்கு ஏதாவது தவறு செய்து விட்டதா? பாவம், தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தூங்க விடுங்கள். நீங்கள் ஏன் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள்? உங்களுக்கு வேறு எதுவும் செய்யவே இல்லையா? ஏன் குண்டலினியை எழுப்ப விரும்புகிறீர்கள்? அது விழித்தெழுந்தால் நீங்கள் திரும்பி வந்து இப்போது அதை தூங்கு என்று கூறுவீர்கள். குண்டலினி விழித்தெழுந்து விட்டது. இப்போது அது உங்களை ஓய்வெடுக்க விடாது. நீங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது காமம் அவற்றுடன் இணைக்கப்படுகிறது. குண்டலினியை எழுப்ப வேண்டிய அவசியமில்லை. குண்டலினியை எழுப்ப ஒரு வேதம் உள்ளது, ஆனால் அதை கடந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. இயேசு அதை கடந்து செல்லாமல் அடைந்தார். புத்தர் அதை கடந்து செல்லாமல் அடைந்தார். மகாவீரர் அதை கடந்து செல்லாமல் அடைந்தார். அந்த பாதையை கடந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. அது ஆபத்தானது. ஏனென்றால் உடலின் செயலற்ற சக்திகளை தொந்தரவு செய்வது ஆபத்து இல்லாததல்ல. அவர்களை தொந்தரவு செய்யாமல் அவற்றின் வழியாக செல்வது நல்லது. அவர்களை தொந்தரவு செய்வதில் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால், நீங்கள் அவர்களை மீண்டும் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். உங்களுக்குள் ஒரு வெடிப்பு இருக்க வேண்டும். அது உங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அது தவிர்க்க முடியாமல் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாகிவிடும். அதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் பைத்தியம் பிடிப்பீர்கள். ஜார்ஜ் குர்ஜீஃப் இந்த நூற்றாண்டின் ஒரு சிறந்த மாஸ்டர். அவர் குண்டலினியை கடுமையாக எதிர்த்தார். இந்த எதிர்ப்பின் காரணமாக அவர் குண்டலினிக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்தார், குண்டா பஃபர். 2 ரயில் பெட்டிகளுக்கிடையே உள்ள இடைவர்களை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். மோதல் ஏற்பட்டால் வண்டிகள் உருளாது. அந்த இடைவர்கள் தாக்கத்தை உறிஞ்சுகின்றன. அதேபோல் கார்களிலும் ஸ்பிரிங்ஸ் நிறுவப்பட்டுள்ளன. அவை இடைவர்கள். காரை இந்திய சாலைகளில் ஓட அனுமதிக்கின்றன. இல்லையெனில் நீங்கள் பூனேவிலிருந்து பம்பாயை அடையக்கூட முடியாது. அதிக தூரம் ஒருபுறம் இருக்கட்டும். நீரூற்றுகள் உங்கள் காயங்களை உறிஞ்சிவிடும். இல்லையெனில் நீங்கள் அந்த காயங்களை தாங்க வேண்டியிருக்கும். நீங்கள் பம்பாயை அடையும் நேரத்தில் பல எலும்பு முறிவுகளை சந்திப்பீர்கள். நீங்கள் கீழே சென்றால் வீட்டில் உள்ளவர்களால் கூட அது நீங்கள்தான் என்பதை அடையாளம் காண முடியாது. உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையில் ஒரு இடையகமாக செயல்படும் ஒரு ஆற்றல் உடலுக்கு உண்டு. இல்லையெனில் உடலுக்குள் ஆன்மா இருப்பது கடினம், சாத்தியமற்றது. அந்த ஆற்றலின் ஒரு அடுக்கு உங்கள் ஆன்மாவை சுற்றி வருகிறது. உங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் இடையில் அந்த ஆற்றலின் ஒரு அடுக்கு உள்ளது. அதனால்தான் உடலுக்கு ஏற்படும் காயங்கள் ஆன்மாவை அடையவில்லை. எனவே உடல் இளமையாக இருந்தாலும் சரி, வயதானாலும் சரி, அது வாழ்ந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, எந்த நிகழ்வும் ஆன்மாவை அடையவில்லை. குர்ஜீஃப் சரியான வார்த்தையான குண்டா பஃபரை தேர்ந்தெடுத்தார். அதை எழுப்ப வேண்டிய அவசியமில்லை. அதன் செயல்பாடு முற்றிலும் நன்றாக உள்ளது. ஒருவர் அதை எழுப்புவதன் மூலம் சுயத்தை அடைய முடியும். ஆனால் அது தேவையற்ற பிரச்சனை. தலைகீழாக திருப்பி ஒருவரின் காதுகளை பிடிக்க முயற்சிப்பது போன்றது. எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் பல யோக செயல்முறைகள் தலைகீழாக செய்யப்படுகின்றன. அவை தலைகீழாக செய்யப்படுவதால் அவை கடினமானவை. மேலும் கடினமானது ஈகோவை மிகவும் கவர்ந்திழுக்கிறது. ஒருவர் தலையில் நிற்பது ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்வது போர் அழகாக தெரிகிறது. அது முட்டாள்தனமாக தெரிகிறது. ஆனால் நீங்கள் உங்கள் தலையில் நின்றால் நீங்கள் ஒரு சிறந்ததை செய்கிறீர்கள். ஒரு தலையில் நிற்கிறீர்கள். உங்கள் உடலை வேறு யாராலும் செய்ய முடியாத வழிகளில் நீங்கள் திருப்புகிறீர்கள். மற்றவர்களால் முடியாது. ஏனென்றால் அதற்கு பயிற்சி தேவைப்படுகிறது. பின்னர் நீங்கள் ஒரு மகாத்மாவாகிவிட்டீர்கள். நீங்கள் ஒரு சிறந்த யோகியாகிவிட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் செய்வதை வேறு யாராலும் செய்ய முடியாது. அதேபோல் குண்டலினி ஒரு பிரச்சனையாகிவிட்டது. ஈகோ பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. அதை எழுப்புவதன் மூலம் சில சித்திகளை அடைய முடியும். மேலும் ஈகோ சித்திகளில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. உதாரணமாக, நீங்கள் குண்டலினியை எழுப்பினால் அதை எழுப்புவதற்கான செயல்முறைகள் உள்ளன. அனைத்து செயல்முறைகளும் சிக்கலானவை மற்றும் கடினமானவை. அவை சிக்கலானவை. அவை எளிதானவை அல்ல, எளிமையானவை அல்ல.
அதனால்தான் இந்தியாவில் இதற்கு முற்றிலும் எதிரான ஒரு பாரம்பரியம் உருவாகியுள்ளது. சகஜ பாரம்பரியம், சகஜயான். அது கூறுகிறது, எந்தவிதமான சிக்கலிலும் சிக்காதீர்கள், ஏனென்றால் சிறிய விஷயங்கள் எழும். உதாரணமாக, உங்கள் குண்டலினி விழித்தெழுந்தால் நீங்கள் மற்றவர்களின் எண்ணங்களை படிக்கலாம். ஆனால் உங்கள் சொந்த எண்ணங்கள் படிக்க போதுமானதல்லையா? இப்போது நீங்கள் வேறொருவரின் தலையிலிருந்து குப்பைகளை படிப்பீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உன் தலை ஏற்கனவே அதனால் நிறைந்திருக்கிறது. உன்னால் அதை சமாளிக்க முடியாது. அதனால் இப்போது நீ மற்றவர்களின் எண்ணங்களை படிப்பாய். ஆம், நீ மக்களுக்கு சில அற்புதங்களை காட்டத் தொடங்குவாய். உதாரணமாக, யாராவது வந்து நேரம் என்ன என்று கேட்கவில்லை. ஆனால் நீங்கள் அவர்களிடம் 9:30 என்று சொன்னால் அவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் அவர்கள் நேரம் என்ன என்று கேட்க வந்தார்கள். ஆனால் அதன் பயன் என்ன? அவர்கள் கேட்கட்டும், என்ன தவறு? இதற்காக குண்டலினியை எழுப்புங்கள். குண்டலினியை எழுப்ப பல ஆண்டுகளாகும். இது ஒரு நொடியில் செய்யப்பட்டிருக்கலாம். அவர்கள் கேட்க விரும்பினால் அவர்கள் கேட்டிருக்கலாம். குண்டலினியை எழுப்பிய ஒரு மனிதன் ராமகிருஷ்ணரிடம் வந்தான். அவன் சொன்னான், நான் தண்ணீரில் நடக்க முடியும். குண்டலினி விழித்தெழுந்தால் தண்ணீரில் நடக்க வாய்ப்புள்ளது. ஏனென்றால் குண்டலினி உங்களையும் என்னையும் பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து உடைக்க முடியும். ஆனால் ஆபத்துகளும் உள்ளன. நீங்கள் பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விலகிச் சென்றால் ஈர்ப்பு விசையால் மட்டுமே ஒழுங்கமைக்கப்பட்ட உங்கள் உடலின் பல செயல்முறைகள் சீர்குலைந்துவிடும். அந்த மனிதன் தண்ணீரில் நடக்க முடியும். அவர் வந்தவுடன் ராமகிருஷ்ணரிடம், நீங்கள் ஒரு சிறந்த பரமஹம்சர். மக்கள் உங்களை மகாத்மா என்று அழைக்கிறார்கள். நீங்கள் ஒரு மகாத்மாவென்றால் கங்கைக்குச் செல்லலாம். நான் தண்ணீரில் நடக்க முடியும் என்று சவால் விட்டார். ராமகிருஷ்ணர், அருமை, தண்ணீரில் நடக்க கற்றுக்கொள்ள எவ்வளவு நேரமானது? அதற்கு 18 ஆண்டுகளானது என்றார். ராமகிருஷ்ணர், அது மிக அதிகம். நான் கடக்க வேண்டி இருக்கும்போது நான் 2 பைசாவுக்கு கடக்கிறேன். நீங்கள் 18 ஆண்டுகளில் 2 பைசா மதிப்புள்ள வேலையை செய்தீர்கள். நான் 4 அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை அடிக்கடி செல்ல வேண்டியதில்லை. 100 ஆண்டுகளில் அதை 4 பைசா செலவாக கருதுங்கள். 18 ஆண்டுகளில் அதை 1 ரூபாய் செலவாக கருதுங்கள். நீங்கள் 1 ரூபாய்க்கு 18 ஆண்டுகளை வீணடித்து விட்டீர்கள். சகோதரரே, நீங்கள் புத்தியில் இருக்கிறீர்களா? தண்ணீரில் நடப்பதன் மூலம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் இப்படியே சுற்றி வந்து மீண்டும் இங்கு வருவீர்கள். ராமகிருஷ்ணர் சொல்வது சரிதான். ஆனால் அந்த மனிதர் ஆணவத்தால் நிறைந்திருந்தார். அவர் ஈகோவால் நிறைந்திருந்தார். இப்போது ஜெகதீஷ், நீங்கள் எதை பற்றி கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் குண்டலினியை எழுப்ப வேண்டும் என்று சொல்கிறீர்கள். குண்டலினி உங்களுக்கு சித்தியை தரும். ஆனால் அது ஒரு பாசிபிலிட்டி. அது பைத்தியக்காரத்தனத்தை ஏற்படுத்த வாய்ப்பதிகம். அதனால்தான் பல முனிவர்களும் துறவிகளும் பைத்தியம் பிடிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அவர்கள் பைத்தியம் பிடிக்க என்ன காரணம்? அவர்கள் வாழ்க்கையின் இயற்கையான ஒழுங்கை சீர்குலைத்து விட்டார்கள். வேறு எதற்கோ நோக்கம்பட்ட சக்தி மூளைக்கு செலுத்தப்பட்டுள்ளது. குண்டலினியை எழுப்புவது என்பது உங்கள் பாலியல் மையத்தில் செயலற்ற நிலையில் இருக்கும் சக்தியை உயர்த்தி மூளைக்கு நகர்த்துவதாகும். இது ஆபத்தான தொழில். ஏனென்றால் மண்டைக்கூடு ஏற்கனவே குழப்பத்தால் நிறைந்துள்ளது. அதுதான் உங்கள் பைத்தியக்கானம். உங்கள் பாலியல் சக்தியையும் அங்கே கொண்டு சென்றால் நீங்கள் பைத்தியக்காரனாக மாறலாம். குண்டலினியை எழுப்புபவர்கள் பெரும்பாலானோர் பைத்தியக்காரத்தனமாக மாறுகிறார்கள். மூளை வெடித்துவிடும். ஏனென்றால் அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியாது. அந்த ஆற்றல் அதை ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறது. அது ஒத்திசைவானதாக இருந்தாலும் சரி, பொருத்தமற்றதாக இருந்தாலும் சரி, எதையும் தெளிவாக பார்க்க முடியாது. மனநல சிகிச்சை தேவைப்படும் பைத்தியக்காரத்தனமான பலரை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்களின் அடிப்படை தவறு, ஜெகதீஷ், நீங்கள் செய்ய விரும்புவது போலவே உள்ளது. மூளையில் உள்ள ஆற்றல் உங்கள் திறனை தாண்டி சென்றுவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாகிவிடும். குண்டலினியை எழுப்ப வேண்டிய அவசியமில்லை. இங்கேயும் நாம் குண்டலினி தியானத்தை பயிற்சி செய்கிறோம். ஆனால் நோக்கம் குண்டலினியை எழுப்புவது அல்ல. நோக்கம் வேறு ஒன்று. உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை நடனமாட வைப்பதே நோக்கம்.
நோக்கம் மிகவும் வித்தியாசமானது. உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் தற்போது செயலற்ற நிலையில் உள்ளது. அதை எழுப்ப நீங்கள் அதை தள்ள வேண்டும், அசைக்க வேண்டும். அதை எழுப்ப வேண்டிய அவசியமில்லை என்பது எனது சொந்த அனுபவம். அதை ஆட வைக்கவும், இசையமைக்கவும், அதை ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக மாற்ற வேண்டும். பின்னர் தள்ள வேண்டிய அவசியமில்லை. நிஜின்ஸ்கி ஒரு சிறந்த மேற்கத்திய நடனக் கலைஞர். இந்த நூற்றாண்டில்தான் பிறந்தார். அவர் நடனமாடிய போது சில சமயங்களில் ஈர்ப்பு விசை விதியை மீறும் அளவுக்கு உயரமாக தாவுவார். விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டனர். இது சாத்தியமில்லை, இவ்வளவு உயரம் தாண்டுதல் சாத்தியமற்றது. அது சாத்தியமில்லை, ஏனென்றால் ஈர்ப்பு விசை விதி அவ்வளவு தூரம் உயர அனுமதிக்காது. இன்னும் அதிசயம் என்னவென்றால், அவர் இவ்வளவு உயரத்தில் குதித்து திரும்பும்போது ஒரு பறவையின் இறகு மெதுவாக அசைந்து காற்றில் மிதப்பது போல மெதுவாக திரும்பினார். அதுவும் முற்றிலும் எதிர்மாறானது. ஈர்ப்பு விசை ஒரு இறகு அல்ல, விழும் கல்லை போல திடீரென்று விஷயங்களை கீழே இழுக்கிறது. நிஜின்ஸ்கியிடம் அதை எப்படி செய்தார் என்று கேட்கும்போதெல்லாம் அவர், நானே அதை பற்றி யோசிக்கிறேன், ஆனால் நான் அதை செய்கிறேன். அது சரியல்ல, அது அப்படியே நடக்கும் என்று கூறுவார். நான் அதை செய்ய முயற்சித்த போதெல்லாம் அது நடக்கவில்லை. நான் பல முறை முயற்சித்தேன், ஏனென்றால் அது ஒரு அற்புதமான விளைவை கொண்டுள்ளது. முழுமையான அமைதி நிலவுகிறது. பார்வையாளர்கள் முற்றிலும் மயக்கப்படுகிறார்கள். மக்களின் மூச்சு நின்று விடுகிறது. எனக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை. நானும் மிகுந்த மகிழ்ச்சியை உணர்கிறேன். எனக்கு அசாதாரண மகிழ்ச்சி உணர்கிறது. உள்ளே முழுமையான அமைதி இருக்கிறது. நான் உள்ளே குளித்தது போல, என் ஆன்மா குளித்தது போல. ஆனால் நான் அதை செய்ய முயற்சிக்கும் போதெல்லாம் அது நடக்காது. சில சமயங்களில் நான் அதை செய்ய முயற்சிக்காத போது கூட அது நடக்கும். நான் நடனத்தில் மூழ்கி என் ஈகோ முற்றிலுமாக மறைந்துவிடும் அளவுக்கு மூழ்கியிருக்கும்போது பின்னர் இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. எனவே இப்போது நான் அதை செய்வதை நிறுத்திவிட்டேன். நிஜின்ஸ்கி, இப்போது அது நடக்கும்போது அது நடக்கும், அது நடக்கவில்லை என்றால் அது நடக்காது என்று கூறுவார். நான் ஒரு கொள்கையை புரிந்து கொண்டேன். அதை செய்ய முடியாது, அது மட்டுமே நடக்க முடியும். நடக்க வேண்டுமென்றால் என் ஈகோ கரைந்துவிடும். பின்னர் ஏதோ ஒரு மர்மமான வழியில் இந்த நிகழ்வு நிகழ்கிறது. குண்டலினி தியானத்தின் மூலம் நான் உங்களை அழைத்துச் செல்ல முயற்சிக்கும் நிலையை நிஜின்ஸ்கி அறியாமலேயே அடைந்து கொண்டிருந்தார். பல நூற்றாண்டுகளாக குண்டலினி தியானம் கொண்டிருந்த அதே நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை. என் கருத்தில் படி நான் எல்லாவற்றின் நோக்கத்தையும் மாற்றுகிறேன். குண்டலினி தியானம் இங்கே பொருள், நீங்கள் நடனமாடுங்கள், நீங்கள் மூழ்கி விடுவீர்கள், நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். உங்கள் ஈகோ இனி தனித்தனியாக இருக்காத அளவுக்கு முழுமையாக மூழ்கிவிடுங்கள். பின்னர் உங்களுக்குள் ஏதோ நடக்கும். நீங்கள் ஈர்ப்பு விசையிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விடுவீர்கள். திடீரென்று உங்களுக்குள் ஒரு மௌனத்தை காண்பீர்கள். நீங்கள் இதுவரை அறிந்திராத ஒரு கன்னி மௌனம். நீங்கள் மிகவும் பிரமிக்க வைப்பீர்கள். நீங்கள் திரும்பி வரும்போது நீங்கள் ஒரு வித்தியாசமான நபராக இருப்பீர்கள். இது குண்டலினியை எழுப்பும் பழைய செயல்முறை அல்ல. இது குண்டலினியை நடனமாடும் செயல்முறை. இது முற்றிலும் வேறு விஷயம். நீங்கள் குண்டலினியை எழுப்ப விரும்பினால், சகோதரரே, வேறெங்காவது செல்லுங்கள். நீங்கள் குண்டலினியை நடனமாட விரும்பினால் இது இங்கே நடக்கலாம். மேலும் தூரம் அதிகம். குண்டலினி நடனமாடினால், உள்சக்தி நடனமாடத் தொடங்கினால் எந்த ஆபத்தும் இல்லை. நீங்கள் எப்போதும் பைத்தியம் பிடிக்க மாட்டீர்கள். நீங்கள் இன்னும் ஆரோக்கியமாக விடுவீர்கள். உங்களுக்கு ஏதேனும் பைத்தியம் இருந்தால் அது மறைந்துவிடும். மேலும் உங்கள் ஈகோ தண்ணீரில் நடப்பதையோ, மேகத்தில் வானத்தில் அமர்ந்திருப்பதையோ, காற்றில் பறப்பதையோ நிரூபிக்க எப்போதும் வலிமை பெறாது. ஏனென்றால் ஈகோ மறைந்து போகும்போது மட்டுமே இந்த நடனம் நடக்கும். ஈகோ திரும்பும் போதெல்லாம் நீங்கள் அதை செய்ய முடியாது. இது உங்கள் ஈகோவை கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. குண்டலினியை எழுப்பும் செயல்முறைகள் உங்கள் ஈகோவை நிரப்ப முடியும். இந்த செயல்முறை
உங்கள் ஈகோவை அழித்து துடைக்கிறது. பதஞ்சலி தனது சூத்திரங்களை எழுதி 5000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அந்த 5000 ஆண்டுகளில் மனிதன் பல விஷயங்களை அனுபவித்திருக்கிறான். இன்று அவர் திரும்பி வந்தால் பதஞ்சலி கூட என்னிடம் உடன்படுவார். ஏனென்றால் பதஞ்சலி அந்த 5000 ஆண்டுகளில் மனிதன் பெற்ற அனைத்து அனுபவங்களையும் கண்காணிக்க வேண்டியிருக்கும். அவற்றை அடிப்படையாகக் கொண்டு அவர் யோக சூத்திரங்களை மீண்டும் எழுத வேண்டியிருக்கும். புத்தருக்கு பிறகு 2500 ஆண்டுகள் ஆகின்றன. மகாவீரருக்கு பிறகு 2500 ஆண்டுகள் ஆகின்றன. இது நீண்ட காலம். உலகம் மாட்டு வண்டிகளிலிருந்து ஜெட் விமானங்களுக்கு முன்னேறியுள்ளது. மனிதர்கள் இப்போது ஒரே மாதிரியாக இல்லை. இதற்கிடையில் நாம் பெற்ற அனுபவங்கள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துள்ளன. நான் வழங்கும் தியான செயல்முறைகள் நவீனமானவை. நான் பழைய செயல்முறைகளை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு ஆபத்தான அனைத்தையும் வெட்டி இந்த 2500, 3000, 5000 ஆண்டு அனுபவத்துடன் இணைக்கப்பட வேண்டிய அனைத்தையும் சேர்த்துள்ளேன். இது ஒரு புதிய பரிசோதனை. நான் பழைய சொற்களை பயன்படுத்தினாலும் வார்த்தைகள் எப்படியும் பழையவை. எல்லா வார்த்தைகளும் பழையவை. ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ஆனாலும் நான் அவற்றுக்கு என் சொந்த அர்த்தத்தை கொடுக்கிறேன். பழைய வார்த்தைகளின் மரத்தில் என் சொந்த அர்த்தத்தை நான் ஒட்டுகிறேன். எனவே என் வார்த்தைகளை அவற்றின் அசல் அர்த்தங்களில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இல்லையெனில் நீங்கள் என்னை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் எதையாவது தவறாக புரிந்து கொள்வீர்கள். இங்கே நடக்கும் தனித்துவமான பரிசோதனையை நீங்கள் தவற விடுவீர்கள்.